ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு புது வீடியோ. மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஒரு சிலர்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து காலேஜோட ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நான் என் காலேஜில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்ச ஒரு சில ஃபாலோ பண்ண டிப்ஸை வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து கவுன்சிலிங்கை போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் காலேஜை பார்த்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் உடனே போய் யூடியூப்பில் செக் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு உடனே அந்த காலேஜ் பேஜை தேடி அதுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்து காலேஜ் இன்ஸ்டாகிராம் ஐடியிலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் லைஃப்க்காக எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். மேபி நீங்கள் சேர போகிற காலேஜ் வந்து உங்களோட ட்ரீம் காலேஜாக இருக்கலாம், இல்லை மேபி ஒரு சில சுச்சுவேஷன்ஸால் லைக் வேறு காலேஜஸ் கூட சேர்ந்துருக்கலாம். ஸோ காலேஜஸ் பற்றிலாம் வரி பண்ணாதீங்க, இருக்கிறது 4 வருஷம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக முடிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் காலேஜ் லைஃப்க்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, புது ட்ரெஸ்லாம் எடுத்துருப்பீங்க, புது பேக்கு, வாட்ச்சு, ஸோ செம்மையாக வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், ஒரு சிலர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலுங்கிறது நல்லா பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் நார்மலாக போங்க. உங்கள் காலேஜ் அட்டானமஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 டே தான் இனிஷியேஷன் டே நடக்கும். ஸோ அட்டானமஸ்னால் அப்படி தான். இன்கேஸ் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து ஓரியன்டேஷன்லேயே போகும். ஸோ இந்த கிடைக்க போகிற 1 வீக்கில் வந்து நான் உங்களை படிங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக கண்டிப்பாக வந்துட்டு மேபி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜில் படித்தா நம்ம அவங்க கூட இருந்துப்போம். மேபி ஒரு சிலர் நீங்கள் மட்டும்தான் அந்த காலேஜில் யாரும் தெரியாது அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிடுவாங்க உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யார் அப்படின்னு. ஸோ அந்த மேம் கிட்ட கொஞ்சம் வந்து ஐஸ் வச்சுக்கோங்க, நல்லா பேசி உங்கள் நேம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து உங்களோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜஸ்க்கு, உங்களோட ஓடிஸ்க்கு, உங்களோட மார்க்ஸுக்கு, இன்கேஸ் நீங்கள் வந்து கேட்டில் வந்துட்டு அதாச்சும் இன்டர்னல் எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் மார்க் 25 அப்படின்னா ஒரு 20 வந்துச்சுன்னா அவங்களை பாஸ் போட்டு விடுவாங்க. இல்லை நான் ஸ்கூலில் தான் டாப்பர், நல்லா படிக்கிற பையன், அந்த மாதிரிலாம் ஆகாதுன்னா காலேஜ் வந்தால் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா 1 வீக் வந்து இனிஷியேஷன் டே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜுக்கிட்டலாம் வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. சப்ஜெக்ட் ஹேண்டலிங் ஸ்டாஃப்ஸ் வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் அந்த இனிஷியேஷன் டேலேயே வந்துட்டு உங்களோட சீனியர்ஸ் வந்து ஏதாச்சும் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் இருக்க கிளப்ஸ் பற்றிலாம் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கிளப்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளப்பில் ஜாயின் ஆகுங்க. ஏன்னா அடுத்த 2 இயர்ஸில் நீங்களே கூட அந்த கிளப்போட ப்ரெசிடெண்ட்டாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் இப்போது லைக் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்கள் கெரியருக்கு கூட லைக் பார்ட் டைமாக ஃப்ரீலான்சிங்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து லைக் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு கிளப்பை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களோட அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பேட்டன்ட், காப்பி ரைட் அப்படிங்கிற வரலாம் கேள்விப்படுவீங்க. ஸோ நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் தான் ஓனர்ஷிப் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட தான் கனெக்ஷன் இருந்தால் தான் லைக் ஓடிவாங்க. ஏதாச்சும் ஈவெண்ட்டு இல்லை நீங்கள் அதர் காலேஜஸ்கிட்ட போய் ஸ்டால் போட போகிறீங்க. ஸோ வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிஷியேஷன் எல்லாம் முடிஞ்சு கிளாஸ்க்கு போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸும் ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே 1 வீக் தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. அப்படியே ஓவராக போனாலும் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம் தான். அதுவும் மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் லைக் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇசின்னு ஒன்று வைப்பாங்க, அதாவது ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸில் இருக்க ரொம்ப சீனான பசங்கக்கிட்டேருந்து அமைதியாக இருக்க பையன் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்டாக இருக்கவங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ரீசனுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் பாய்ஸ் கூடலாம் பேச மாட்டேன், அப்படி இன்கேஸ் நீங்கள் பையனாக இருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்காதிங்க. இருக்கிறது 4 இயர்ஸ். நீங்கள் வந்து 4 இயர்ஸ் வேலைக்கு முடிச்சுட்டு வேலைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஜாப் தான் லைஃப்னு ஆகிடும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போவே வந்துட்டு லைக் நீங்கள் வந்து
அவங்கள வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை கற்றுக்கோங்க அப்படிலாம் நான் சொல்லலை. மேபி லைக் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெரியர் பாத்துக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு தேர்ட் இயர்லாம் வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இதையும் தாண்டி காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு டார்க் சைட் ஆஃப் காலேஜஸ் அதெல்லாம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து காலேஜ் லைஃப் பற்றி வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வீடியோஸ் சும்மா போடலான் இருக்கேன். ஸோ வந்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனாலும் நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப்பில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் மட்டும் கெரியருக்காக சூஸ் பண்ணுங்கள். திரும்பி நம்ம கூட இருக்க பையன் படிக்காமல் இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு படிக்காமல் இருக்கான் அப்படிலாம் இருக்காதிங்க. அவன் பிட் அடிச்சாச்சும் பாஸ் ஆகிடுவான். அதுவும் முக்கியமாக எங்கள் ஸ்கூல்லலாம் வந்துட்டு நான் நேர்மையான பொண்ணு, நான் நேர்மையான பையன், பார்த்தே எழுத மாட்டேன் இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு காப்பி அடிக்கவே தெரியாது. நீங்கள் வந்தால் ஃபோனை வச்சு தான் எழுதுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் காலேஜ் லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.